இதெல்லாம் நிச்சயமா பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக அரசு வெறும் சாராயத்தை வித்து கஞ்சா இதெல்லாம் போட்டு சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும் என்று மக்கள், தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. எங்கள் கூட்டணிக்கு உறுதியாக 200 தொகுதிகளுக்கு மேல் எங்கள் கூட்டணிக்கு வெற்றியை தமிழக மக்கள் கொடுக்க தயாரா இருக்கின்றார்கள். கேள்வி என்ன இருக்கீங்களா? என்ன நிதி கொடுக்கல, எந்த துறையில நிதி கொடுக்கல? நீங்க எத்தனை முறை டெல்லிக்கு போய் முதலமைச்சர் கேட்க, எத்தனை முறை டெல்லிக்கு போய் கேட்டீங்க? கேட்கிற யாரை கேட்டீங்க, எப்படி கேட்டீங்க? சரி, 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க. தமிழ்நாடு இது வரைக்கும் 1947 இருந்து 2021 வரை 74 ஆண்டுகள். இந்த 74 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய நேரடி கடன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெட்ஸ் சொல்றது, கடன் 4,56,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக 2021 இருந்து 26 வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசு மட்டும் வாங்கின நேரடி கடன் 4,96,000 கோடி, 5 லட்சம் கோடி. நீங்க வாங்கின 5 லட்சம் கோடி கடன்ல என்ன பண்ணீங்க? எவ்வளவு மூலதன செலவு பண்ணீங்க? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணீங்கன்னு கேட்கிறேன். அது எவ்வளவுனா 5 லட்சம் கோடியில வெறும் 1,66,000 கோடி தான் மூலதன செலவு பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இது ஒரு நிர்வாகமா? தமிழ்நாடு 5 திணைகள் உள்ள மாநிலம், எவ்வளவு இயற்கை வளம் இருக்கு, மனித வளம், இயற்கை வளம் எவ்வளவு இருக்கு. அதுல எல்லாத்தையும் சீர் செஞ்சாலே நமக்கு வருவாய் அதிகமா வரும். இவ்வளவு கடன்ல எடுத்து என்ன பண்ணீங்கன்னா கொள்ளடிச்சிருக்கிறாங்க. எல்லா பாத்திலும் கொள்ள. அதாவது தேர்தல் வரப்போகுது, அறிவிப்பு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம் வரப்போகுது. ஆனா பிப்ரவரி மாசம் அவசரமா 16,000 கோடி ரூபாய்க்கு திட்டம், 16,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் அவசரமாக அதை அனுமதி கொடுத்து அதுல கொள்ள அடிச்சுக்கிட்டு. தினைக்கும் அடுத்த பட்ஜெட்ல நெடுஞ்சாலை துறையில் அடுத்த வருஷம் பட்ஜெட்ல அதை மிஸ் அப்ரோப்ரியேட் பண்ணி இந்த வருஷம் பட்ஜெட்ல கொண்டு வந்து அதுல கொள்ளடிக்கிறது. கடனை வாங்கி வட்டி கட்டுறது, கடனை வாங்கி கடனை கட்டுறது. இது ஒரு நிர்வாகமாயா? அதனால இதெல்லாம் நிச்சயமா மத்தியில பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தவுடன் நேரடியாக மத்தியில் உங்களுக்கு என்ன வேணுமோ தமிழ்நாடு கொடுக்க போறாங்க. கேட்கிற விதம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு பிஜேபி பூச்சாண்டின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன கிடைக்க போகுது? அதுல ரெண்டு இடத்துல ஒரே கூட்டணியில இருந்தா நிச்சயமா கிடைக்க போகுது. உங்களுக்கு என்ன அந்த நிதி வரல? எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாடு கொடுத்திருக்கிறாங்க. ரயில்வே திட்டங்கள் எவ்வளவு இருக்கு, விமான நிலையம் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, நெடுஞ்சாலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 30,000-40,000 கோடி ரூபாய் திட்டம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறாரு. திமுக கப் சிப். அதாவது திமுக என்பது கிட்டத்தட்ட ஒரு 75 வயது கட்சி, 49 தொடங்கின கட்சி. இன்னைக்கு திமுக தொடங்கின அண்ணா அவர்களுடைய கொள்கையே மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தி தான் போனார். ஆனா அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் தொடங்கின கட்சி இன்னைக்கு முதல் முறையாக அவங்க தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை கூட மதுவை பத்தி பேசல, மது விலக்கு பத்தி பேசல, ஒரு வார்த்தை கூட போதைப் பொருட்கள் ஒழிப்பு பத்தி பேசல. அப்ப இதுல ஒரு கட்சியா? இது ஒரு ஆட்சியா? இது ஒரு தேர்தல் அறிக்கையா? இந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணதே கனிமொழி அவர்கள். தெருவா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பெண்கள் தாலி அறுத்துட்டாங்கன்னு. இப்ப இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் அதிகமா இளம் விதவைகள் வாழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால. தமிழ்நாட்டில் அதிகமா கல்லீரல் பிரச்சனை உள்ள மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில் மதுவால. தேர்தல் அறிக்கையில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். அதிமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் போதை ஒழிப்பு பிரிவு, தனியாக ஒரு பிரிவை உருவாக்கி போதைப் பொருட்களை ஒழிப்போம்